ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ஷா வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, மிளகாய், வத்தப்பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமனு, நெய், வீட்டில் அரைச்ச மசாலா, தயிர், 2 உலக்கு அரிசி ஊற வச்சு வச்சுருக்கோம். அதுக்கு 4 உலக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து மல்லிப்பொடி, பிரியாணி இலை, கடல் பாசி, பட்டை, கிராம்பு, லவங்கம், மஞ்சப்பொடி இதெல்லாம் எடுத்துக்கிறோம். அடுத்து கறி எடுத்துக்கிறோம். அடுத்தது கொத்தமல்லி, புதினா, ரம்பா இலை இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் தேவையான பொருட்கள். வாங்க பிரியாணி செய்யலாம். அடுப்பு பற்ற வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்னென்னாலும் ஊற்றிக்கலாம். அது ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம நெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இருக்கிற பட்டை, கிராம்பு, லவங்கம், கடல் பாசி இது எல்லாம் போட்டுக்கிறோம். ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். தக்காளி நல்லா எண்ணெயிலே வதங்கணும். இப்போ கொத்தமல்லி, புதினா, ரம்பா இலை இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா எண்ணெயிலே வதங்கணும். நல்லா அதை ஒரு கிண்டிட்டு நல்லா அது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு அந்த வீட்டில் அரைச்ச மசாலா, சீக்ரெட் மசாலா நம்ம சேர்த்துக்கிறோம். இது போட்டால் தான் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குறதுக்கு வீட்லேயே நம்ம அரைச்சி போட்டால் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. அடுத்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறோம். மஞ்சப்பொடி சேர்த்ததுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோம். நல்லா அந்த வெங்காயம், தக்காளி, மிளகாவோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து தயிர், தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்து லெமன் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒரு ஈக்குவலாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். புளிப்பு அதிகமாகிடாது. ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எல்லாத்துக்கூடயும் சேரணும். அதுக்கப்புறம் அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கறி போட்டுக்கலாம். எந்த கறினாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எலும்போடு சேர்க்கலாம், இல்லாட்டி கறி மட்டும் போட்டுக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கறி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு அந்த தண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை ஊற்றிக்கிறோம். நம்ம 1 உலக்குக்கு 2 உலக்கு தண்ணி, நம்ம 2 உலக்குக்கு 4 உலக்கு தண்ணி எடுத்திருக்கோம். நல்லா எடுத்துகிட்டு அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட போகிறோம். அதை நல்லா ஒரு கிண்டிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அது திறந்து பார்த்தா நல்லா ஒரு கொதிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டுருவோம். எடுத்து வச்சுக்க அரிசி போட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம மூடி வச்சிடுறோம். மூடி வச்சு எடுத்து பார்த்தா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு குறைவான கண்டிஷனில் வந்துடும். தண்ணியெல்லாம் வற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தம் போடுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். குக்கர் இல்லாமல் இந்த மாதிரி தம் போடுறதுக்கு ஒரு தோசைக்கல்லை வச்சு கேஸை ஆன் பண்ணி நம்ம பிரியாணி சட்டியை வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி வெயிட்டை வச்சிடலாம். தண்ணி கூட வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நல்லா கீயை ஊற்றி நம்ம கிண்டி விட்டோம்னா சுவையான பிரியாணி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் கிண்டி விட்டுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப கிண்டிடாதீங்க, பிரியாணி அரிசி உடஞ்சிரும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தா செம்மையாக பிரியாணி டேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு வர்ஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.